ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு ஒரு குழம்பு சீக்கிரமா ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபி தாங்க. அது பச்சை பயிர் சாம்பார். ரொம்ப சிம்பிளாவும், சூப்பராவும் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பச்சை பயிர் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு, தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கர்ல சேர்த்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, ஒரு 7 8 பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது பச்சை பயிர் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா பச்சை பயிரெல்லாம் வெந்துருங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் மசிக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாங்க. நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொதி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா ஒரு சூப்பரான பச்சை பயிர் சாம்பார் தயாருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வந்து தோசை, இட்லி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.